டே டு ஆல் மை டீச்சர்ஸ். தேங்க்யூ டீச்சர்ஸ். நீங்கள் இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது. நான் இவ்வளோ அழகாக தமிழ் இங்கிலீஷ் பேசுகிறதும் அட் த சேம் டைம் நிறைய கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க எந்த வழியில் தெரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதும் உங்ககிட்ட இருந்து மட்டும்தான். இந்த நேரத்தில் எங்கள் அம்மா அப்பா அவங்க தான் என்னோடய முதல் ஆசிரியர்கள். ஏன்னா என்னை ஸ்கூலில் வந்து விடுறதுக்கு முன்னாடி வர அவங்க தானே எனக்கு டீச்சராக இருந்திருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. நல்ல ஸ்கூல் தேர்ந்தெடுத்து நல்ல காலேஜ் தேர்ந்தெடுத்து என்னை படிக்க வச்சு இப்போ நான் வந்து ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னோடய அம்மா அப்பா தான். அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ்னு நான் நம்புகிறேன். என்னோடய லைஃப்பில் என்னோடய ஃபஸ்ட் டீச்சர்ஸ் வந்து அம்மா அப்பா தான். தேங்க்யூ அம்மா அண்ட் அப்பா. அவங்கக்கிட்டேருந்து நான் நிறைய நல்ல குவாலிட்டிஸ் கற்றுக்கிட்டேன். நீங்கள் வந்து எனக்கு எழுத்தறிவிலையோ இல்லை வேறு எதுலேயோ சொல்லித்தரல. ஆனால் ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை நான் வந்து உங்கள்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ அப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸ் எந்த குழந்தையுமே ஆனால் அவனை எழுது அப்படின்னு சொன்னோடனே எழுத மாட்டாங்க. ஸோ நானும் அப்படி தான் இருந்திருப்பேன். ஐ ஹோப். ஸோ அவங்க வந்து என்னை அடித்து சொல்லி தந்திருக்கலாம். என்னை வந்து ஏதோ ஒரு வகையில் ஆனால் அவனை இப்போ நான் நல்லா எழுதுறேன்னா அதுக்கு அந்த டீச்சர்ஸ் தான் காரணம். தேங்க்யூ டீச்சர்ஸ். எங்களுக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் என்னோடய எல்கேஜி யூகேஜியில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து எங்களுக்கு ஏபிசிடி எழுத சொல்லுவாங்க. நோட்டில் எழுதி இதெல்லாம் நாளைக்கு எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எழுதிட்டு போயிருக்கோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் அந்த சிஸ்டரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்கும். அவங்க கொஞ்சம் ஏஜ் ஓல்டு சிஸ்டர். கான்வென்ட்டில் படித்ததுனால அந்த சிஸ்டர் வந்து குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு அன்பாகவும் சொல்லி தருவாங்க, சில நேரம் அடிக்கவும் செய்வாங்க. பட் கைண்ட் சிஸ்டர். அவங்க வந்து ஒரு நல்ல சிஸ்டர். அவங்க நேம்லாம் வந்து எனக்கு இப்போ நிஜமாகவே ஞாபகம் இல்லை. பட் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாங்கள் வந்து காலையில் வாய்ப்பாடு சொல்லணும். வாய்ப்பாடு சொல்கிறப்போ தமிழ் மீடியத்தில் வந்து காலையில் வந்த உடனே வந்து எல்லா பிள்ளைங்களும் உட்கார வச்சு ஓரோன் 1 ஈரோன் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் சொல்லுவோம். தப்பாக சொன்னால் திட்டுவாங்க, அடிப்பாங்க, கொட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ கொட்டு அடிலாம் வாங்கினதுனால தான் இப்போ மேக்ஸ் ஃபீல்டுக்கு போகலைனாலும் ஓரளவுக்கு மேக்ஸ் போட தெரியுங்கிறதுக்கு அந்த டீச்சர்ஸ் தான் காரணம். தேங்க்யூ டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் வரும்போது ஓரளவுக்கு நம்ம வந்து அப்போ தான் வந்து நம்ம பென் அதுக்கு முன்னாடி வர பென்சிலில் தான் எழுத சொல்லிகிட்டு இருப்பாங்க. 4th ஸ்டாண்டர்டில் தான் வந்து பென்னில் எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ 4th ஸ்டாண்டர்டில் நாங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுறப்போ இங்கை கொட்டுவோம், பிள்ளைங்க மேலே அடிப்போம், அதுக்கும் அடி வாங்கியிருக்கோம். நிறைய சேட்டை பண்ண ஏஜ்னால் அந்த 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் ஏஜ் தான். ஸோ அப்புறம் மேக்ஸ் எழுதி போட்டால் அதை அப்படியே காப்பி பண்ண சொல்லுவாங்க. நிறைய சேட்டைகள் பண்ணுற வயசில் எங்கள் சேட்டைகளெல்லாம் கடந்தும் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது நல்ல விதமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் மிடில் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்குமே தேங்க்யூ. அந்த ஏஜில் தான் வந்து டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதுலலாம் நாங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். நான் எஸ்பெஷலி இருந்தேன். அப்போ வந்து டான்ஸில் இப்போ 30 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 30 பிள்ளைங்களையும் டான்ஸ் ஆட வைக்க முடியாது. 8 பிள்ளைங்க இல்லை 10 பிள்ளைங்கள தான் ஆட வைக்க முடியும். அதில் என்னையும் சேர்த்துக்கிட்டு சரி உனக்கு ஆட தெரியுதோ தெரியலையோ வந்து ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்த நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்யூ டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் 6th to 8th வந்து மறைக்கல்வி கிளாஸ், நன்னறி கிளாஸ்லாம் நடத்தி எங்களுக்கு வந்து வேல்யூஸ் சொல்லி கொடுத்தீங்க. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடாது. மறைக்கல்வி கிளாஸுன்னு நடத்தி எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த வயசுக்கு தேவையான விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவங்க போட்ட விதை தான் இப்போ வர எனக்கு லைஃப்பில் வந்து நிஜமாகவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. யார் மேலேயாவது நம்ம கோவப்படுறப்ப சரி நம்ம அவங்க மேலே கோவப்படக்கூடாது, அவங்க பாவம் அப்படின்னு நினைக்க வைக்கிற அந்த எண்ணம் வர்றதுக்கு வந்து அப்போ அவங்க போட்ட விதை தான் வந்து நிஜமாகவே காரணம் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஐ தேங்க் மறைக்கல்வி டீச்சர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் வந்து இப்போ மட்டும் இல்லை எப்போயுமே லைஃப் லாங் நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா நீங்கள் விதைச்ச வேல்யூஸ் வந்து இப்போயுமே நான் மறக்கவும் மாட்டேன். லைஃப் லாங் அதை வந்து கண்டினியூ அதை எடுத்துகிட்டு போவேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் என்னோடய 9th to 12th ஸ்கூல், அந்த ஸ்கூலில் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து எனக்கு லெசன் எடுத்தாங்க. நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணாங்க, நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணாங்க, நிறைய பேர் திட்டினாங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே அண்ட் ஐ எம் தேங்க்ஃபுல் டு என்னோடய சோஷியல் மிஸ். அவங்கனால மட்டும்தான் இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன். அவங்க தான் வந்து என்னை என்கரேஜ் பண்ணாங்க. உங்களால் முடியும், உன்னால் முடியும்,
நீ படி, உன்னால் ஐஏஎஸ் ஆக முடியும்னு அவங்க வந்து ஒரு கரேஜியஸ் வேர்ட்ஸ் கொடுத்ததுனால ஐ ஸ்டார்டட் டு ஸ்டடி. நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக மாதிரி திரும்ப அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக மாறுனது அந்த இடத்துல தான். ஸோ தேங்க்யூ டீச்சர். நீங்கள் இல்லாட்டி இவ்வளோ தூரம் நான் வந்திருப்பேன்னா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் 9th to 10th வந்து எங்கள் மேக்ஸ் மிஸ், ஏன் எல்லாருக்கும் மேக்ஸ் டீச்சர் பிடிக்காது அப்படின்றது கேள்விக்குறி தான். என்னோடய லைஃப்பில் ஏன் எனக்கு எங்கள் மேக்ஸ் டீச்சர் பிடிக்காதுன்னா, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ இனி வர மேக்ஸ் டீச்சர்ஸை தயவு செஞ்சு திட்டாமல் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களையும் பிள்ளைங்களுக்கு பிடிக்கலாமா இருக்கலாம். என் மேக்ஸ் டீச்சர்ஸோட, நானும் ஒரு டீச்சராக இருக்கிறதுனால எனக்கு தெரியும் ஏன் மேக்ஸ் டீச்சரை பிடிக்காமல் போயிருக்கலாம் அப்படின்னு. மேபி கான்செப்ட் கரெக்டான ஒரு நாள் லீவு போட்டு அடுத்த நாள் வந்து அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ என் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. ஸோ எங்கள் மேக்ஸ் டீச்சர் என்னை திட்டினதுக்கு நானும் தான் காரணம். ஸோ அவங்கள நான் ப்ளேம் பண்ணவே மாட்டேன். அவங்களுமே என்னோடய மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர் தான் என்னோடய லைஃப்பில். ஸோ தேங்க்யூ மேக்ஸ் மிஸ். அதுக்கப்புறம் சயின்ஸ் மிஸ் நிறையவே எங்களுக்கு வந்து ஜாலியாகவே ஃப்ரெண்ட்லி டீச்சராக இருந்ததுனால நாங்கள் ஜாலியாக படித்தோம். அப்புறம் எங்கள் கம்ப்யூட்டர் மிஸ் நான் சொல்லி ஆகணும், அவங்க பேசுகிறது வந்து ரொம்ப கைண்டாக பேசுவாங்க. ஆனால் கோவம் வந்துச்சுன்னா வேறு லெவலில் கோவப்படுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் அவர்ஸ்லாம் நாங்கள் மறக்கவே மாட்டோம். எழுதிட்டு வர சொன்னது எழுதிட்டு வரலன்னா வெளியே நில்லுங்க அப்படி சொல்லுவாங்க. தேங்க்ஃபுல்லி நான் வந்து கொஞ்சம் தான் வெளியே நின்றுப்பேன்னு நம்புகிறேன். ஸோ அதுதான், இதுதான் என்னோடய ஸ்கூல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். அண்ட் என்னோடய காலேஜ் லைஃப்பில் எனக்கு டீச் பண்ண எல்லா மேமுக்குமே ஐ பி தேங்க்ஃபுல். ஏன்னா நான் பேசுகிற நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் என்கிட்ட இங்கிலீஷில் பேசுனதுனால மட்டும்தான் இப்போ நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் இங்கிலீஷில் பேசுகிறேன். அது வந்து இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் பீட்டர் விடுறீங்க அப்படின்றது கிடையாது. நான் எப்படி உங்கள்கிட்ட இருந்து அதை கற்றுக்கிட்டேன்னா, நீங்கள் பேசின இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. நான் என் பிள்ளைங்களுக்கு பேசினா என் பிள்ளைங்க அடுத்து அவங்க யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக டீச்சரானா என்னை ஃபாலோ பண்ணி அப்படியே இதை வந்து கொண்டு போயிட மாட்டாங்களா அப்படின்றது தான். ஏன்னா தமிழ் மீடியத்துலேருந்து படித்து வர நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்ஸ் டு ஆல் த மேம்ஸ். அண்டு என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ரெஃபர் பண்ணி கிளாஸ் எடுத்தாங்க. டெய்லி அவங்க கொண்டு வர புக்ஸ் வந்து அவ்வளோ இருக்கும். அதுலேருந்து எங்களுக்கு சொல்லித்தரும்போது எங்களுக்கு ரொம்ப சில பேர் கவனிப்பாங்க, சில பேர் கவனிக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. எல்லாருக்கும் நான் சொல்லித்தரணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப ஷார்ப்பாக சொல்ல வந்த கண்டென்ட்டை அழகாக எங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு போனாங்க. எங்களை ப்ரெசென்ட் பண்ண வச்சாங்க. நான் வந்து முதல் முறையாக என்னோடய லைஃப்பில் நான் ஒரு ப்ரெசன்டேஷன் பிபிடி ரெடி பண்ணி ஒரு டூரிசம்க்கு நான் போட்ட அந்த பிபிடி வந்து இப்போ வரை என் லைஃப்பில் நான் என்னைய நினச்சி நான் பெருமைப்படுற விஷயம்னா அந்த ப்ரெசன்டேஷன், அதாவது அந்த ப்ரெசன்டேஷன் விஷயத்தில். ஸோ அதுக்கெலாம் வந்து டீச்சர்ஸ் உங்களோட மோட்டிவேஷன் தான் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்துச்சு. தேங்க்யூ. இன்னும் நான் வந்து என் லைஃப்பில் இன்னும் நான் எவ்வளோ தூரம் போக போகிறேன்னு எனக்கு தெரியாது. பட் நான் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹைட்டுக்கு நான் போவேன்னு நம்புகிறேன். அப்படி போகிறப்பையும் நான் உங்களை கண்டிப்பாக நினச்சிப்பேன். நீங்கள் கொடுத்த அந்த ட்ரிக்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருப்பீங்களே, இது இப்படி இருந்துச்சு, நீங்கள் இப்படி எடுத்ததில் இன்னும் இப்படிலாம் நீங்கள் சொல்லலாம், இப்படிலாம் கேள்வி கேட்டாங்கன்னா கொஸ்டின் ஹவரில் இப்படிலாம் கேள்வி வந்துச்சுன்னா இப்படிலாம் நீங்கள் டேக்கிள் பண்ணணும், நீங்கள் சொல்லிக் கொடுத்த ட்ரிக்ஸ்னால மட்டும்தான் எல்லாமே சாத்தியமாக இருந்துச்சு. தேங்க்யூ. இனிமேலும் அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். தேங்க்யூ டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லி டீச்சர்ஸும் இருந்தீங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். நீங்கள் வந்து எங்களுக்கு கூட ஃப்ரெண்டாக இருக்கல, ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க. தேங்க்யூ. அந்த ஃப்ரெண்ட்லினஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அந்த டைமில் எங்களுக்கு தேவைப்படுற அந்த டீனேஜ் பிள்ளைங்களுக்குள்ள அந்த விஷயங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக நடந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. நானும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி டீச்சராக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹோப் நான் இருப்பேன்னு நம்புகிறேன், எனக்கு தெரியல. அண்ட் எங்களை டிசிப்ளினாக நீங்கள் தான் வளர்த்தீங்க. எந்த இடத்துல நாங்கள் வந்து தப்பு பண்ணாலும் நீங்கள் திட்டினீங்க, எங்களை கடுமையாக பேசியிருக்கீங்க. ஆனால் அது எல்லாமே எங்களோட நல்லதுக்குன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ நாங்கள் நல்லாயிருக்கோம். நான் நல்லா இருக்கேன். நான் வந்து என் பிள்ளைங்களை டிசிப்ளினாக வளர்க்க நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். டிசிப்ளினாக கொண்டு போய் அட்லீஸ்ட் இந்த சொசைட்டியில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் அந்த பிள்ளைங்க பண்ணாங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஸோ அந்த முயற்சியில் நான் இப்போ ஈடுபட்டுருக்கேன்.
தேங்க்யூ டீச்சர்ஸ், அதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்களோட டேலண்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நிறைய ஸ்டேஜ் கொடுத்தீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தீங்க, நிறைய கரேஜியஸ் வேர்ட்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ. உங்களோட பாதையிலையும் நீங்களும் நடந்து எங்களையும் நடக்க வச்சிங்க. நீங்கள் அது மாதிரி நடந்து காட்டினீங்க. எங்களுக்கு எக்கோ சிஸ்டம் சொல்லி கொடுத்த ஒரு மேம் வந்து சும்மா சிப்ஸ் சாப்பிட்டுட்டு கீழே போட்டிருந்தாங்கன்னா நாங்கள் அவங்கள கண்டிப்பாக இவங்க என்னப்பா அப்படின்னு நினச்சிருப்போம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சிங்க. எக்கோ சிஸ்டமில் வி ஷுட் நாட் எதுவுமே நம்ம லீவ் பண்ணிவிட்டு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரி நீங்கள் சிப்ஸ் சாப்பிட்டு நீங்கள் உங்கள் பேக்லேயே அந்த டஸ்ட்டை வச்சுக்கிட்டீங்க. அதை பார்த்து நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டோம் டீச்சர்ஸ். ஸோ அதுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி என்னை ஃபாலோ பண்ணி என் ஸ்டூடெண்ட்ஸ் வரணும்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் அது நல்ல விதமாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். இதை மாதிரி நான் உங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணுற மாதிரி எனக்கு அது ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் தேங்க் பண்ணால் ஐ வில் பி ஹாப்பி. ஸோ நம்ம வந்து சொசைட்டியில் பண்ண முடிஞ்ச சேஞ்ச் வந்து அது ஒன்று தானே. தேங்க்யூ டீச்சர்ஸ். நீங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயும் நீங்கள் வந்து எங்களுக்காக எங்கள் கூட எங்களுக்காக மட்டும் உங்களோட ப்ரொஃபஷன் அதுதான் அப்படி இருந்தாலுமே நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு எஃபர்ட்டுமே எங்களுக்காக பண்ணீங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை நான் இப்போது அந்த ப்ரொஃபஷனில் இருக்கும்போது நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ வில் பி தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. அதே மாதிரி சோர்ந்து போகிற டைமில் இப்படி இருக்கக்கூடாது. இப்படி ஒரு லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பிரச்சனையோடு இது முடிஞ்சிடாது. இந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்றத, அந்த சொல்யூஷனை தேடணும் அப்படின்றத நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுவுமே நிஜமாகவே என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். யார் என்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் நான் உடனே யோசிக்கிறது, இந்த பிரச்சனைக்கு இவங்க இந்த ஆங்கிளில் யோசிப்பாங்க, நம்ம வேறு ஒரு ஆங்கிளில் யோசிப்போம் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ அதுவுமே டீச்சர்ஸ் உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஏன் நான் வந்து எந்த டீச்சர் இவங்க இது சொல்லி தந்தாங்க நான் நேம் மென்ஷன் பண்ணேன்னா, நான் யாரையாவது மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டு அவங்க கோச்சிக்கக்கூடாது. அதனால நான் வந்து சொல்ல எல்லாரோட இப்போ நான் சொல்ல அவங்களோட முகம் எனக்கு மைண்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லாரையுமே நான் வந்து எப்போயுமே ஞாபகம் வச்சுப்பேன். அந்த நன்றி உள்ளம் இருந்துச்சுன்னா அவங்க எப்போயுமே ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் எப்போயுமே நன்றி உள்ளவங்களாக இருப்பேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் என்னோடய டீச்சர்ஸ் வந்து நிஜமாகவே என் லைஃப்பில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க, பெரிய இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய எனக்கு கைட் பண்ண என்னோடய ரெண்டு தீசிஸ் கைட் பண்ண, ஒரு காலேஜில் 2 தீசிஸ் கைட் பண்ண ஒரு மேம், அப்புறம் 2 தீசிஸ் கைட் பண்ண இன்னொரு மேம். அவங்க 2 பேருமே நிஜமாகவே அவ்வளோ கைண்டாக அவ்வளோ விஷயங்கள் இப்படி பண்ணால் இந்த மாதிரியான டேட்டா கலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து சொசைட்டியில் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அவங்க 2 பேருமே, அந்த 2 கைடுமே எனக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்காங்க. என்னோடய இனிஷியல் ஸ்டேஜில் யூஜி நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு கைட் பண்ண மேம் வந்து நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுத்த நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் வந்து நான் அடுத்தடுத்த ரிசர்ச்சில் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ என்னால் ஒரு 4 பேருக்கு ரிசர்ச்னால் என்ன, நான் எப்படி ஃபுட் நோட் போடணும்னு சொல்லித்தர முடியுதுன்னா அவங்களால மட்டும்தான். ஏன்னா அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்து அவங்க அவ்வளோ ஏஜ்டு பர்சன் ஆனாலுமே எனக்கு வந்து என் பக்கத்தில் உட்காந்து அவ்வளோ அழகாக கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுட் நோட் இப்படி போடணும் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ரிசர்ச் பேப்பர் எடுத்த மேமே வந்து அவங்களோட எஃபர்ட்னால மட்டும்தான் இப்போ எங்களுக்கு கிவிட்னா என்ன, இடம்னா என்ன, ஆப்சிட் எங்கே போடணும், அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வரை எங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் எங்களுக்கு எக்கோ சிஸ்டம் எடுத்த மேம் வந்து நிஜமாகவே அவங்களுக்கு சீரியஸாக தேங்க் பண்ணணும். அவங்க மேக் பண்ண இம்பேக்ட் இப்போ வர நான் வந்து ஒரு குப்பையை வந்து வெளியே போட மாட்டேன், எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களையும் போட விட மாட்டேன். என்ன சொல்லுவேன்னா, காரில் உட்காந்து சாப்பிட்டீங்களா காருக்குள்ளே போடுங்க, நம்ம வீட்டுக்கு இறங்கினோடனே அதை நம்ம வந்து வெளியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது குப்பையை நம்ம வெளியே போட்டால் ரோடை வந்து டர்ட் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ அந்த மேம் க்ரியேட் பண்ண இம்பேக்ட் தான் இப்போ நான் என்னோடய லைஃப் ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்க விஷயம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய டீச்சர்ஸ் என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்னெல்லாம்
சொசைட்டிக்கு இல்லை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பண்ணிகிட்ருக்கேனோ அது எல்லாமே நான் எங்கேயோ ஒரு இடத்துல கற்றுக்கிட்டது. மாதிரி எங்கள் காலேஜில் வந்து வெளியே ஓஎஸ்எஸ் அப்படிலாம் கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு அவ்வளோ விஷயங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. லைவாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இதுதான் இந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க் பண்ணால் டைம் பத்தாது. ஸோ ஐ தேங்க் ஆல் மை காலேஜ் டீச்சர்ஸ். தேங்க்யூ ஆல். நீங்கள் நிஜமாகவே இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. சொசைட்டிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனாக நீங்கள் என்னை நம்பலாம். நான் வந்து கண்டிப்பாக உங்களோட பேரெல்லாம் காப்பாற்றுவேன். ஸோ இந்த நேரத்தில் என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. நீங்கள் வந்து சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக நிறைய வருஷம் வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். Thanks to all my teachers. Keep inspiring more students. Thank you all.